வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு தினமும் 1 லட்சம் கிலோ துவரம் பருப்பு விற்பனை. பருப்பு இறக்குமதியாளர்கள் முடிவு. ஹரியானாவில் தொடரும் தலித் கொலைகள். காவல் நிலையத்தில் 15 வயது சிறுவன் படுகொலை. வரும் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் 3 மாடி கட்டடம் இடிந்த விபத்து. கட்டட பராமரிப்பாளர் கைது. மத்திய அரசுக்கு தினமும் 1 லட்சம் கிலோ துவரம்பருப்பு விற்பனை செய்வதென பருப்பு இறக்குமதியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். நாட்டில் துவரம்பருப்பு விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் விலையை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பருப்பு இறக்குமதி மற்றும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40,000 டன்னுக்கு மேற்பட்ட பருப்பு பறிமுதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பருப்பு இறக்குமதியாளர்களை இன்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் இறக்குமதி செய்யப்படும் பருப்பில் தினமும் 1 லட்சம் கிலோ பருப்பை மத்திய அரசுக்கு விற்பனை செய்வதென்றும் இதன் மூலம் பருப்பு கையிருப்பை அரசு உறுதிப்படுத்திக் கொள்வதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் அண்மையில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்தவரின் வீடு கொளுத்தப்பட்டதில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 15 வயது சிறுவன் காவல் நிலைய பாதுகாப்பில் இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் சோன்பிட் மாவட்டத்தில் உள்ள குஹனா கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது தலித் சிறுவன் கோவிந்த் புறாவை திருடியதற்காக காவலர்களால் கைது செய்யப்பட்ட சிறுவன் கோவிந்த் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். சிறுவனின் மரணத்திற்கு காவல்துறையே காரணம் என்று உறவினர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள காவல்துறையினர் வீட்டிலேயே சிறுவன் இறந்து கிடந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே சிறுவனின் மரணத்திற்கு காரணமான காவலர்களை கைது செய்ய கோரி சிறுவனின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் கொஹனா பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. देवीपुरा में गोविंद नाम के लड़के की हत्या हुई है। वो कह रहे हैं कि पुलिस की पिटाई करने से उसकी हत्या हुई है, लेकिन कुछ कह रहे हैं इनका झगड़ा लोहारों से था, जो बड़े लोहार होते हैं गाड़ियों वाले उनसे था सबका, उन्होंने पिटाई करी है। अब जैसा बयान देंगे हम वैसी कार्रवाई करेंगे। डेड बॉडी को उठा लिया है और हम हॉस्पिटल ले जा रहे हैं। ये कह रहे हैं पीजीआई रोहतक इसका पोस्टमार्टम किया जाए। कोर्ट के दौरान हम पीजीआई रोहतक इसका पोस्टमार्टम कराएंगे। जैसे पोस्टमार्टम की रिपोर्ट होगी और इनके बयान की रिपोर्ट होगी वैसी कार्रवाई हम करेंगे। एक मासूम निर्दोष बच्चे को, दलित को पुलिस कस्टडी में मार दिया गया। हरियाणा में एक कानून का राज लगता है कि अब खत्म हो गया है. எழுத்தாளர் கல்புர்கி கொலை மற்றும் நாட்டில் நிலவும் சகிப்புத்தன்மையின்மை ஆகியவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து தில்லியில் இன்று சாகித்ய அகாடமியின் முன் எழுத்தாளர்கள் அமைதி பேரணி நடத்தினர். கன்னட எழுத்தாளர் கல்புர்கி படுகொலை உள்ளிட்ட நாட்டில் நிலவும் பகுத்தறிவு மற்றும் மதச்சார்பின்மைக்கு எதிரான செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் தங்கள் விருதை திருப்பி தந்து வருகின்றனர். 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் தாங்கள் பெற்ற விருதுகளை திருப்பி தந்துள்ள நிலையில் இன்று தில்லியில் உள்ள சாகித்ய அகாடமி தலைமை அலுவலகம் முன் தங்கள் எதிர்ப்பை காட்டும் வகையில் எழுத்தாளர்கள் தங்கள் வாய்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு அமைதி பேரணி நடத்தினர். ஒரு பக்கம் எழுத்தாளர்கள் சாகித்ய அகாதமி விருதை திருப்பி தந்து பேரணி நடத்தும் நிலையில் தில்லியில் மற்றொரு பக்கம் விருதை திருப்பி தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலதுசாரி எழுத்தாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கர்நாடகத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளம் எழுத்தாளர் ஒருவர் தாக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவன்கெரேயில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறை மாணவராக இருப்பவர் உச்சாங்கி பிரசாத். தலித் சமூகத்தைச் சேர்ந்த 23 வயது எழுத்தாளரான இவர் ஓராண்டுக்கு முன்னால் சாதி அமைப்பு குறித்து புத்தகம் எழுதியிருந்தார். அது இந்துக்களுக்கு எதிரானது என அப்போது சர்ச்சை எழுந்திருந்தது. இந்த நிலையில் உச்சாங்கி பிரசாத்தை தேடி பல்கலைக்கழகத்துக்கு வந்த ஒருவர் அவரது தாய் மாரடைப்பு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொய் கூறி அழைத்துச் சென்றார். பின்னர் அவரும் 8 முதல் 10 பேர் கும்பலும் சேர்ந்து உச்சாங்கி பிரசாத்தை தாக்கியுள்ளனர். திருச்சியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்து தொடர்பாக கட்டட பராமரிப்பாளர் ஜலாவுதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
திருச்சி நதஷா பள்ளிவாசல் தெருவில் உள்ள 3 மாடி கட்டடம் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அன்வர் ஷரீப், சாஹிரா அவர்களின் 5 வயது மகள் சபியா, பக்கத்து வீட்டில் வசித்து வந்த முஹைதீன் மற்றும் அவரது மகள் ரஃபியா ஆகிய 5 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினரும் தீயணைப்பு மீட்புத் துறையினரும் அப்பகுதிக்கு விரைந்து வந்தனர். படுகாயமடைந்த 5 பேரும் மீட்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பஷீர் அகமது என்பவர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். இடிபாடுகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கட்டடம் இடிந்த விபத்து தொடர்பாக கட்டட பராமரிப்பாளர் ஜலாவுதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது காவல்துறையினர் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுமார் நேற்று 8 மணி அளவில் தகவல் என் மகள் சொல்லி வெளியே வரப்போது அந்த ஒரு நிமிடத்தில் அந்த 4 அடுக்கு மாடியமும் சரிந்து கீழே விழுந்துருச்சு. உளுர் நேரத்தில் நாங்கள் தப்பி காண்டி வெளியே போன நேரத்தில் எனக்கும் என் மகளுக்கும் என்னோட மனைவிக்கும் அடிபட்டுருச்சு. இது மாதிரி அப்புறம் எல்லாம் வீடுகளை கட்டி பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல போரை போட்டு இம்சைக்கு உள்ளாக்கி எங்களுடைய நிவாரணம் அதான் எங்கள் வீடெல்லாம் இல்லாமல் ஆக்கி பாதிப்புக்குள்ளாக்கிட்டாங்க. சம்பவம் நடந்தது காரணமே கீழே கொத்தி விட்டு டைல்ஸ் போகக்கூடிய சூழல் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் நடந்துச்சு. அந்த நடக்க போகும்போது கூட சொல்லியிருக்காங்க, குடி உள்ளவங்க கீழே விரிசல் விட போகும்போதே போகும்போது மிச்சம் உள்ள 2 வீட்டில் உள்ளவங்க வெளியே வந்துட்டாங்க. பயந்து போய் வெளியே வந்துட்டாங்க. ப்ரெக்னென்ட் லேடி, கை குழந்தை, ஒரு ஜென்ஸு எல்லாமே வெளியே ஓடியாந்துட்டாங்க. ஃபரிதாபாத்தில் எரித்து கொல்லப்பட்ட தலித் குழந்தைகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் VK சிங் தெரிவித்த கருத்துக்காக ஆம் ஆத்மி கட்சியினர் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபரிதாபாத்தில் அண்மையில் 2 தலித் குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்டனர். இது பற்றி கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் VK சிங், நாய் மீது ஒருவர் கல்லெறிந்தால் கூட மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறார்கள், இதற்கெல்லாம் மத்திய அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதை கண்டித்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் VK சிங்கை மத்திய அமைச்சரவையில் இருந்து உடனே நீக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். VK சிங்கின் கருத்து தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரானது, எனவே அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்வோம் என ஆம் ஆத்மி மூத்த தலைவர்களில் ஒருவரான அசுதோஷ் கூறியிருந்தார். அதன்படி ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று தில்லி பிரசாத் நகர் காவல் நிலையத்தில் அமைச்சர் VK சிங் மீது புகார் பதிவு செய்தனர். जनरल VK सिंह साहब ने, जो कि देश के विदेश राज्य मंत्री हैं, उन्होंने दलितों का अपमान किया है. दलितों की तुलना कुत्ते से कर उन्होंने SC/ST एक्ट का उल्लंघन किया है. केंद्र में मंत्री हैं. दिल्ली पुलिस सीधे केंद्र सरकार के अधीन है. ऐसे में जनरल VK सिंह साहब का जो स्टेटस है पार्टी के अंदर और सरकार में, इस केस में FIR दर्ज करने के मसले पे. பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் N சீனிவாசனுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி மற்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இருவரும் தனித்தனியே பேச்சு நடத்தினர். சூதாட்ட புகார் தொடர்பான தீர்ப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு IPL போட்டிகளில் பங்கேற்க உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான N சீனிவாசன் சென்னை அணியின் உரிமையாளரான இந்திய சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார். இந்த நிலையில் சென்னை அடையாறில் சீனிவாசனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி மற்றும் சுப்பிரமணிய சுவாமி இருவரும் தனித்தனியே சந்தித்து பேசினர். சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடை மற்றும் இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சென்னை RK நகரில் புதிய தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சமீபத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதையடுத்து சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் ஏற்படுத்தப்பட உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் திறன் மிகுந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் தேவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் புதிய தொழில் பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும், தொழில் பயிற்சி நிலையத்துக்கு தேவையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், அனைத்து தளவாடங்கள் வாங்குதல் மற்றும் கட்டடம் கட்டுதல் போன்ற பல்வேறு இனங்களுக்காக 7,06,00,000 ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழை பெய்து வருவதாக தெரிவித்தார். இந்த பகுதியில் வரும் 26ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார்.
கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் பகுதியில் 80 மில்லிமீட்டர் மழையும், சிவகிரியில் 70 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, கிண்டி, தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் சற்று முன் மழை பெய்துள்ளது. ஒகேனக்கலில் மீண்டும் பரிசல் சேவை 52 நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலை எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிற கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் எந்த நேரத்தில் நடந்தாலும் தேர்தலை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாக கூறினார். நமக்கு நாமே பயணத்தில் மக்களை சந்திக்கும் போது இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆக இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் 2016 பிறகு தான் ஏற்படுங்க. எப்போவோ தயார் நிலை, இப்போ இல்லை. நாங்கள் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் தேர்தலை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. ஸ்டாலினை தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தலித்துகள் கொல்லப்படுவது குறித்து பேசிய VK சிங்கின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்றும் கனிமொழி தெரிவித்தார். தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமைகளை எழுத்தாளர்களும் கருத்தியலாளர்களும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு வர தொடங்கி இருக்கிறது. இதை நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அரசாங்கமும் இந்த நாடும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் அங்கே ஜனநாயகம் என்பதே இருக்க முடியாது. ரிஷிவந்தியம் தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை அரசு செயல்படுத்தவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் 2 கோடி மதிப்பிலான பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை விஜயகாந்த் இன்று பார்வையிட்டார். பின் செட்டித்தாங்கலில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பேருந்து பயணிகள் நிழற்குடை மற்றும் பழங்கூரில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அங்கன்வாடி மையத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயகாந்த், தான் வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை அரசு செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். பழைய பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு கட்டுறதுக்காக 2 தொகுதி மக்கள் இதனால பிரயோஜனப்படுறாங்க. அதனால இந்த தொகுதிக்கு இது வந்தாலும் பரவாயில்ல, நல்லது நடந்தால் சரி. போய் எல்லாரும் கூட்டு கேட்டேன், என் பொண்ணு 3-4 மாதத்துக்குள்ள பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க, ரொம்ப சந்தோஷம். இலங்கையில் ஏற்பட்ட போரில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டது உண்மைதான் என உள்நாட்டு விசாரணைக்குழு அறிக்கை வெளியிட்டிருப்பது தமிழர்களை ஏமாற்றும் செயல் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது வைகோ இதனை தெரிவித்தார். மேலும் இலங்கை அரசு போர்க்குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ள இந்த செயல் தமிழர்களையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் தந்திரமாக ஏமாற்றும் செயல் என்றும் இதனால் தமிழர்கள் ஏமாறக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓராயினுடைய அறிக்கை தான் இந்த நீதிபதி அறிக்கையை தவிர தமிழ்நாட்டை எல்லாருமே ஏதோ நீதி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இது மிக தந்திரமாக, மிக நரித்தந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற அறிக்கை. இது அவர்கள் செய்த குற்றங்களை மூடி மறைப்பதற்காக. இதிலே தமிழர்கள் ஏமாந்து விடக்கூடாது, மனித உரிமை ஆர்வலர்களும் ஏமாந்து விடக்கூடாது. இலங்கை சிறையில் உள்ள 87 மீனவர்களையும் 39 படகுகளையும் விடுவிக்க கோரி நாளை முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் முடிவெடுத்துள்ளனர். மீனவர்கள் சங்க கூட்டமைப்பின் கூட்டம் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 87 மீனவர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படுவதில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். எனவே 87 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை முதல் காலவரமற்ற போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் நாளை ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.
மத்திய அரசாங்கம் நம்மளுடைய வெளிவாரத்துறை மூலமாக அதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சு படகுகளையும் மீனவர்களையும் மீட்டுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே பிடிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட 18 படகுகளுக்கும் அந்த மீனவர்கள் எந்த விதமான தொழிலும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கும் அரசாங்கம் வழிபடணுங்கிற கோரிக்கையை வச்சு அந்த உண்ணாவிரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடுமலை அருகே கொழுமம் ஆற்றுப்பாலத்தில் இன்று காலை 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் பேருந்துகளில் பயணம் செய்த கல்லூரி மாணவ மாணவிகள், பெண்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழுமம் ஆற்றுப்பாலம் குறுகிய பாலம் என்பதால் விபத்து நேர்ந்ததாகவும், ஆற்றில் பேருந்து கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தால் 2 பேருந்துகளும் மோதும் நிலை ஏற்பட்டதாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். பாலத்தில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக வற்புறுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஒகேனக்கலில் பரிசல் விபத்து ஏற்பட்டதை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரிசல் சேவையை மீண்டும் தொடங்க மாவட்ட நிர்வாகம் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பரிசல் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 மாத குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் ஓட்டுவதற்கு அனுமதி மறுத்து வந்தது. இதனையடுத்து பரிசல் ஓட்டிகள் உண்ணாவிரத போராட்டம் உள்பட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து ஒரு பரிசலில் 4 பேர் மட்டுமே செல்ல வேண்டும், பாதுகாப்பு கவசம் அணிய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் பரிசல் இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி வழங்கியது. இதனால் பரிசல் ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் எப்படி பாதுகாப்பு கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதுகாப்பு என்ன நடைமுறை சொல்லியிருக்காங்களோ அந்த பாதுகாப்போட நாங்கள் கொண்டு போய் சுற்றி காமிச்சு மகிழ்ச்சியாக கொண்டு நாங்கள் விடுவோம். வருஷத்துக்கு தொம்மசிகள் இருந்து மணல்மேடு வரைக்கும் சுற்றுலா பயணம் கொண்டு போய் அனவரிச்சு எல்லாம் காமிச்சு கொண்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் எல்லாம் காமிச்சு கொண்டு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அதை நாங்கள் கட்டுப்படுத்தும். இதுக்கு முன்னாடி இங்கே ப்ராப்ளம் ஆகி இங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சேஃப்டியாக நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறது இது நல்ல ஒரு பெஸ்ட்டுன்னு தோணுது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1030வது சதய விழாவின் முக்கிய நிகழ்வாக ராஜராஜனின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்தார். விழாவையொட்டி தஞ்சையில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உலகம் வியக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1030வது சதய விழா நேற்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ராஜராஜ சோழன் சிலைக்கு தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் பட்டாடை அணிவித்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் என் சுப்பையன், சதய விழா குழு தலைவர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்தனர். இன்று மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1030வது சதய விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பொதுமக்கள் அனைவரும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1030வது சதய திருவிழாவை முன்னிட்டு அனைவரும் ராஜராஜ சோழனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முன்னதாக சிவகணங்கள் வாத்தியங்கள் இசைக்க திருமுறை நூல் யானை மீது வைக்கப்பட்டு 4 ராஜ வீதிகளில் திருவீதி உலா வந்தது. திரளான மக்கள் திருமுறை திருவீதி உலாவில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் சதய விழா நடைபெறுவதையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியினர் சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் 1030ஆம் ஆண்டு சதய விழா அரசு சார்பாக பெரிய கோவிலில் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஜிமியோன் ஜேவியராஜ் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் ஆதி நெடுஞ்செழியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை தேசிய விழாவாக அறிவிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். ஆலயங்களுக்கு ஆயிரமாய் அள்ளி கொடுத்து அறம் வளர்த்த மன்னனாய் ஐம்பேராயம் அமைத்து அமைச்சு பணியை அப்பலுக்கன்றி நடத்தி தஞ்சையின் பெருமையை தரணி எங்கும் பரவச் செய்த தமிழ் மன்னன் ராஜராஜன் சோழன் சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தரணியெங்கும் புகழ்பிறப்பிய அவனுடைய பெருமையை தேசிய விழாவாக மாநில அரசு பரிந்துரையின் பேரிலே மத்திய அரசு உடனடியாக எடுத்து ஆண்டுதோறும் மிகச்சிறந்த விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த சோழ நாட்டை ஆண்ட மன்னனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடனாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற அம்பு சேர்வை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விஜயதசமி திருநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் அம்பு சேர்வை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் கரிவரதராஜ பெருமாள் ஊர்வலமாக வந்தார். பின்னர் அருகில் மாரியம்மன் கோவிலை ஒட்டியுள்ள திடலில் தீமைகளை அழிக்கும் அம்பு சேர்வை நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்நாடகத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் இந்த விழாவை தசரா விழாவை போல் இப்பகுதி மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த விழாவில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அம்பு சேர்வு நிகழ்ச்சியானது இறைவன் தீமையை அகற்றி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஐதீகத்திலே நடைபெற்று வருகிறது. மக்களிடத்திலே அளவில்லாத நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் எங்கும் நாம் பார்த்திருக்க முடியாது. புஞ்சை புளியம்பட்டியில் மட்டும் மாரியம்மன் கோயிலில் பெருமாள் கோயிலிருந்து பெருமாள் இங்கே வந்து இங்கே அம்பு சேவை செய்வது மிக சிறப்பான வகை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 54 வருடங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வியன்னா டென்னிஸ் போட்டி ஜோங்கா அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஹைதி நாட்டில் நாளை மறுநாள் அதிபர் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தற்போதைய அதிபர் மைக்கேல் மேட்டலி பதவி விலகியுள்ளார். கரிபியன் தீவுகளில் ஒன்றான ஹைதி நாட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு முறையான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவில்லை. கடந்த மாதம் 9ஆம் தேதி முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து நாளை மறுநாள் 25ஆம் தேதி அதிபர் தேர்தல் மற்றும் 2ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் அதிபராக இருந்த மைக்கேல் மேட்டலியின் ஆட்சியில் ஊழல் பெருகியதாக குற்றம் சாட்டி அதிபருக்கு எதிராக மக்கள் போராட துவங்கினர். இந்த நிலையில் ஊழல் உள்பட நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பொறுப்பேற்கும் வகையில் தற்போதைய அதிபராக உள்ள மைக்கேல் மேட்டலி பதவி விலகியுள்ளார். ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் நடந்து வரும் டென்னிஸ் போட்டியில் சோங்கா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். எஸ்டே பேங்க் ஓபன் என்ற பெயரில் நடந்து வரும் இந்த டென்னிஸ் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் கெவின் ஆண்டர்சன் செக் குடியரசு வீரர் ஜிரி வெஸ்லியுடன் மோதலில் ஈடுபட்டார். இந்த போட்டியில் 6-7, 6-3, 7-5 என நேர் செட்டுகளில் ஆண்டர்சன் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அதுபோல மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் வீரர் சோங்கா மற்றொரு செக் குடியரசு வீரர் லூகாஸ் ரோசலுடன் பல பரீட்சை நடத்தினார். அதில் 6-4, 3-6, 6-1 என ரோசல் வெற்றி பெற்றார். சோங்கா அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் ஆபரண தங்கம் 2535 ரூபாய்க்கும் சவரன் 20,280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 27,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி மட்டும் கிலோவிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 37,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
பிளாட்டினம் கிராமிற்கு 23 ரூபாய் குறைந்து 2787 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு தினமும் 1 லட்சம் கிலோ துவரம் பருப்பு விற்பனை, பருப்பு இறக்குமதியாளர்கள் முடிவு. ஹரியானாவில் தொடரும் தலித் கொலைகள், காவல் நிலையத்தில் 15 வயது சிறுவன் படுகொலை. வரும் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் 3 மாடி கட்டிடம் இடிந்த விபத்து, கட்டட பராமரிப்பாளர் கைது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் ஆந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.